கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29 வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 29 தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்னைக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 25/2/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம், மகா சிவராத்திரி, மிகப்பெரிய ஏற்றம். 28/2/2025 அன்னைக்கு மாசி அமாவாசை. 12/3/2025 அன்னைக்கு மாசி மகம். அது பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேரு. இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது ஒரு அதாவது பெண்கள் தன்னுடைய தமையன், தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி தங்கைகள், தம்பி அண்ணன்களுக்கு கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை தன்னுடைய என்ன சொல்கிறது, சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது. ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு இவ்வளோ நாள் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில் இருந்ததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவும், நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சற்று பின்னடைவுமாக இருந்தது. இப்போ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் வக்ர நிவர்த்தியமாறார். அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு 7-8 நாள் 9 நாளில் 21/2/2025 அன்னிலேருந்து அவர் வக்ர நிவர்த்தியாகிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது விசேஷம். இன்ஃபேக்ட் அவர் அதாவது காரகத்துவம்னு பார்க்கும்பொழுதே அவருக்கு
சகோதர காரகத்துவத்தை சொல்லுவாள். அப்படி சொல்லும்பொழுது பார்த்தீங்களேயானால் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு சற்று முன்பின் முரணான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் இந்த மாதத்துலேருந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். 2-12 பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கும். அது தவிர நல்ல செலவுகள், அதாவது சுப செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். கணவன் மனைவியோடைய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக மிக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தந்தையோடு சற்று இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் மூத்த சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான தோஷங்களும் அற்று இருக்கக்கூடிய காலநிலையாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்க்க போனால் சூரியனோ சந்திரனோ 11ஆம் இடத்தில் இருந்தால் தோஷங்கள் அற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தோஷங்கள் அற்ற காலமாக இருக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையான முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். புதிய வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் வரும். அதை தவிர உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா அதாவது இந்த தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு, அவரே தனஸ்தானத்தில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று தனஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதற்கு சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விதமான கடன்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். எவ்வளோ கடன் இவ்வளோ நாள் பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள், பணம் விரயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கக்கூடிய, பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 3-6 அதிபதி இன்னொரு காபோகிலி ஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். வேலையில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் புதனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற, அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோடு நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அப்பொழுது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் அடைகிறது. நீச்ச பங்கம் அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா அது உச்சத்திற்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 3-6ஆம் அதிபதி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக போகிறார். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கும் சரி, பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இல்லைன்னா விசா கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9/3/2025, அதாவது மாதத்தினுடைய ஒரு 20 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் வக்ரகதி பெறார். வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா ராகு எப்பொழுதுமே அதாவது எல்லாரும் வலவேட்டில் சுற்றினா அவர் இடவேட்டில் சுற்றுவார். அதாவது ரிவர்ஸில் சுற்றக்கூடியது, அப்பிரதட்சணமாக சுற்றக்கூடிய கிரகம். அதனால் எப்பொழுதுமே வக்கரகதியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். அதனால் இந்த காலகட்டத்தில்
சுக்கிரனும் சரி புதனும் சரி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா 20/2/2025 22/2/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, அன்றைக்கி வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டியாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வந்து அங்கே அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாசி மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான மாதம். அதுவும் வந்து முருகனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அதனால் மாசி மாதத்தில் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றதும், முருகப்பெருமான் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும், சந்தனம் வந்து அங்கே கொடுத்துட்டு சந்தன அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் உண்டு. முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியம் நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம். சுப காரியங்களுக்கு விரயம் நடக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மாசி மாதம் கொடுக்க போகிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.